அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பெண்கள் ஒரு ஆணை விரும்ப வேண்டும் என்றால் அந்த பெண்ணை ஒரு ஆண் எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு 2 வகையான காணொளிகள் போட்டிருக்கோம். மேலும் அந்த ஈர்ப்பு விதியை பற்றியும் ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதற்கான இணைப்பு இங்கே கொடுத்துருக்கிறேன், அதை போய் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கடுத்தாற் போல போன்ற செயல்களை ஆண்கள் செய்தால் அந்த ஆண் மீது பெண்கள் விருப்பம் கொள்வார்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதன்மையானது என்னென்னா, ஒரு பெண் மீது எந்த ஆண் அக்கறையுடன் இருக்கிறானோ அவனை அந்த பெண் விரும்புவாள். அக்கறை அப்படின்னா என்னென்னா, அந்த பெண்ணை பற்றி நம்ம கவனம் எடுத்துக்கிடணும். அந்த பெண்ணுக்கு ஏதாவது குளறுபடிகள் சிக்கல்கள் இருக்கலாம், அது அவங்க குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை அந்த பெண்ணுக்கு ஏற்படலாம், இல்லை ஏதாவது ஒன்றுக்காக அந்த பெண் சிரமப்படலாம், அந்த பெண்ணோடைய மனசில் சில வழிகள் இருக்கலாம். அதை பற்றி அந்த ஆண் எப்போ அக்கறை எடுத்துக்கிறானோ அந்த ஆணை அந்த பெண் விரும்ப தொடங்குறாள். எப்படி நம்ம நம்முடைய அக்கறையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அந்த பெண்ணிடம் நேரடியாக போய் கேட்கறது ஒன்று இருக்குது. அதை விட அந்த பெண் கூட நெருங்கி பழகும் தோழிகளிடம் அந்த பெண்ணுடைய சிக்கல்களை பற்றியோ அல்லது அவங்கள பற்றியோ நம்ம அக்கறையாக எப்போ கேட்குறோமோ அதை கண்டிப்பாக அந்த தோழி போய் அந்த பெண்ணிடம் பகிர்ந்து கொள்வாள். அப்பொழுது அந்த பெண் உங்கள் மேலே விருப்பம் கொள்வாள். குறிப்பாக அந்த பெண்ணுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி அந்த பெண்ணுடைய தோழிகளிடம் நீங்கள் கேட்குறதா, இப்படி ஏதாவது அந்த பெண் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் அவர்களுடைய தோழிகளிடம் அல்லது நெருங்கி பழகுவோர்களிடம் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த செய்தி அவர்கள் சென்றடைய வேண்டும். அப்படி சென்றடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெண் உங்களை விரும்புவாள். இரண்டாவது, நீங்கள் அவங்க தோழிகிட்டையுமே நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஒரு உள்நோக்கத்தோட கேட்கறது போல இருக்கக்கூடாது. இயற்கையாகவே நீங்கள் அந்த பெண் மீது அக்கறை உள்ளவர் போல் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக புகழ்ச்சி. புகழ்ச்சி என்பது எல்லா மனிதர்களையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு பண்பு. அதாவது உளவியல் ரீதியாகவே புகழ்ச்சி என்றால் அவர்கள் அதற்காக வீழ்ந்து விடுவார்கள். அதில் குறிப்பாக பெண்கள் அதிகமாகவே வீழ்ந்து விடுவார்கள். ஏனென்றால் ஆணை விட பெண்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாக இருப்பார்கள். எனவே ஒரு பெண்ணை நீங்கள் புகழ்ந்துரைக்கும் பொழுது அவளும் உங்கள் மீது மையல் கொள்வாள். ஒன்று நேரடியாகவும் புகழலாம், இரண்டாவது நான் சென்ற முறை கூறியது போலவே அவர்களுடைய சுற்றத்தார் அந்த பெண்ணுடன் நெருங்கி பழகுவோர்களிடம் அந்த பெண்ணை பற்றி ஏதாவது ஒரு திறமையோ அல்லது அழகையோ ஏதாவது ஒன்றை நீங்கள் புகழ்ந்துரைத்தீர்கள் என்றால் அது அவர்களுடைய காதை எட்டும் பொழுது உங்கள் மீது விருப்பம் கொள்வாள். மூன்றாவது, விட்டு கொடுக்காமை. நீங்கள் எந்த பெண்ணை விரும்புகிறீங்களோ அந்த பெண் ஏதாவது சில நேரங்களில் சில தவறுகள் செய்யலாம். அதை அந்த பெண்ணை சுற்றி இருப்பவர்களோ அல்லது பொதுவான நபர்களோ அந்த பெண்ணை இகழ்ந்துரைக்கலாம் அல்லது திட்டலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பெண்ணை விட்டு கொடுக்காம பேசுனீங்கன்னா அது அந்த பெண்ணுக்கு தெரிய வரும் பொழுது அந்த பெண் உங்களை கண்டிப்பாக விரும்புவாள். அடுத்தது என்னன்னா, புரிந்து கொண்டு நடத்தல். இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதை போய் நம்ம எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுக்கக்கூடாது. எந்த பெண்ணுமே நேரடியாக உங்கள்கிட்ட விருப்பத்தை தெரிவிக்க மாட்டாங்க. அடுத்ததாக அந்த பெண்ணை விட்டு நீங்கள் விரும்புகிறதை காட்டிக் கொள்வதற்காக அவர்களை பின்தொடர்வது அல்லது பொதுவெளியில் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது போல் நடந்து கொள்வது, இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த பெண்ணுடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இருக்கலாம் அல்லது அவர்களுக்குன்னு சில இலக்குகள் இருக்கலாம். அதற்கு தடை ஏற்படும் வகையில் நீங்கள் எந்த செயலையும் செய்யக்கூடாது. அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேணும். அப்படி நீங்கள் அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்காக சில கால இடைவெளி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண் உங்களை விரும்புவார். அதான் புரிந்து கொண்டு நடத்தல்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுக்கு உங்கள் மேலே விருப்பம் இருக்கும். விருப்பம் இருக்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன்னு சொன்னல, அதில் போட்டிருக்கேன். அந்த பெண் உங்களுடைய கண்ணை தான் பார்ப்பாள். முதலில் செய்கைகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதை வச்சு நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். எனவே அந்த பெண்ணை நீங்கள் தொல்லை கொடுக்காமல் சூழ்நிலை புரிந்து கொண்டு நடந்தீங்கன்னா உங்கள் மீது அந்த பெண் விருப்பம் கொள்வார். அடுத்ததாக திறமை உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மதிப்பு கொடுப்பார்கள். மதிப்பு கொடுத்தார்கள் என்றாலே அவர்கள் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். எனவே ஏதாவது ஒரு திறமை உங்களுக்குள் ஒளிந்திருக்கும். அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அந்த பெண் உங்களை விரும்ப தொடங்குவாள். குறிப்பாக அந்த திறமையானது அந்த பெண்ணுக்கு பிடித்திருக்கும் ஒன்றாக இருந்தால் எளிதில் உங்களை விரும்ப தொடங்கி விடுவாள். அடுத்ததாக
உண்மையாக நடத்தல். எந்த ஒரு பெண்ணுக்குமே பொய் சொல்கிற ஆண்களை பிடிக்காது. நீங்கள் தப்பு செய்யலாம், சரி செய்யலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை வெளிப்படுத்தி விட்டீர்கள் என்றால், உள்ளது உள்ளபடியே திறந்த புத்தகமாக இருந்தீர்கள் என்றால் அந்த பெண்களுக்கு உங்களை கண்டிப்பாக பிடிக்கும். ஏனென்றால் தன்னை விரும்புவனோ அல்லது தன்னுடைய எதிர்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வருபவன் வெளிப்படையாக உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா பெண்களுமே. எனவே உண்மையாக இருக்கும் ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள். அடுத்தது மற்றவர்களால் போற்றப்படுதல். குறிப்பாக பெண்கள் எப்பேற்பட்ட ஆண்களை விரும்புவார்கள் என்றால், அவர்கள் சுற்றத்தாரால் எந்த ஆண் போற்றப்படுகிறானோ அவன் மீது அந்த பெண்களுக்கு இயற்கையாகவே விருப்பம் எழும். நீங்கள் போயிட்டு ஒரு பெண்ணை விரும்புறீங்கன்னா அந்த பெண்ணிட்ட போய் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கவில்லை என்றால் கூட உங்களை பற்றி அந்த பெண்ணினுடைய சுற்றத்தார்கள், அதாவது அவர்களுடைய அந்த பெண்ணுடைய உறவினர்களோ நண்பர்களோ ஒரு ஆணை பற்றி புகழ்ந்துரைத்தார்கள் என்றால் அந்த ஆண் மீது அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே விருப்பம் எழுந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பெண்ணை அணுகி உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது எளிதில் உங்களை அந்த பெண் விரும்புவாள். அடுத்தது என்னவென்றால் உதவி செய்யும் பண்பு. எந்த ஒரு ஆண் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பை வளர்த்துக் கொள்கிறானோ, அப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த உதவி செய்யும் பண்பை பெண்கள் விரும்புவாங்க. அடுத்ததாக கடைசியாக இருப்பதுதான் அழகு. ஒரு ஆண் இவ்வளவு பண்பு நலன்கள் இருந்தாலே போதும், அந்த பெண்களுக்கு உங்களை பிடிச்சிரும். கடைசியாக அழகு என்பது கூடுதலான ஒன்று. நீங்கள் அழகாக இருந்தால், உங்களுடைய உடல் கட்டமைப்பு நன்றாக இருந்தால் அந்த பெண்களுக்கு உங்களை பிடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அழகு என்பது நான் கடைசி இடத்தில் தான் வைக்கிறேன். ஏனென்றால் அழகு என்பதை பெண்கள் அதிகமாக முதல் தடவை வேண்டும் என்றால் பார்த்தவுடன் ஈர்ப்பதற்காக அந்த அழகு என்பது உதவுமே தவிர, அடுத்ததாக பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால் உங்களுடைய குணநலன்களை தான் அவர்கள் அதிகமாக பார்ப்பார்கள். அதில் தான் நான் ஏற்கனவே கூறிய இந்த பண்புகள் எல்லாம் அவை சரியாக இருந்தாலே பெண்கள் உங்களை விரும்ப தொடங்கிடுவார்கள். இருந்தாலும் இந்த அழகு என்பது கூடுதலாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும். உங்களை பெண்கள் கண்டிப்பாக விரும்புவார்கள். கடைசியில் என்னவென்றால் இன்னொன்று, சிறப்பான நாட்கள், குறிப்பாக அவர்களுடைய பிறந்த நாள், அதுபோன்ற சில நாட்களில் அவர்களுக்கு நீங்கள் பரிசு வழங்கும் ஒரு பண்பை கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த பெண் கண்டிப்பாக உங்களை விரும்புவாள். எனவே இது போன்ற குணநலன்களை பெண்களிடம் நீங்கள் வெளிப்படுத்த, அப்படிப்பட்ட ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள் என்று நான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இதில் பொதுவான ஒரு கருத்தை நான் வெளியிட விரும்புகிறேன். பெண்கள் நேரடியாக நாம் அவர்களை அணுகி நம்முடைய காதல் வெளிப்படுத்த வேண்டும். அது என்னவென்றால், நீங்கள் ஒரு பெண்ணை விரும்பும் பொழுது அந்த பெண்ணிடம் கண்டிப்பாக உங்களுடைய காதலை ஒரு முறையாவது நீங்கள் வெளிப்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் அந்த பெண்ணிற்கு உங்கள் மீது விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பெண்ணை ஒருவர் மட்டும் விரும்புவது கிடையாது, பலர் விரும்புவார்கள். அப்படி அந்த பெண்ணிற்கு உங்கள் மீது விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த பெண்ணாக பெரும்பாலும் உங்கள் மீது விருப்பம் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு குறைவுதான். ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு ஆண் தான் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெண்ணானவள் எதிர்பார்ப்பாள். அந்த வேளையில் உங்கள் மீது ஒரு பெண் விருப்பம் கொண்டிருந்தாலும் நீங்கள் போய் அவரிடம் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தாமல், அதாவது நேரடியாகவோ அல்லது யார் மூலமாகவோ வெளிப்படுத்தாமல் இருந்தால் மற்றவர்கள் அந்த நேரத்தில் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தி அவர்கள் இது போன்ற குணநலன்களை கொண்டிருந்தால் பெண்கள் அவர்கள் விரும்ப தொடங்கிவிடுவார்கள். எனவே ஒரு பெண்ணை விரும்புவது மட்டும் பத்தாது, அந்த பெண்ணிடம் எப்படியாவது உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து விடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய காதல் இன்புற்றதாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் இதுபோன்ற உளவியல் பற்றிய செய்திகளை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.